சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 124 பகுதி 2. கணையாழி தருதல். ஹனுமன் எல்லாம் சொல்லி முடித்த பின் கைகளை குவித்து நின்றார். சீதைக்கு ஹனுமன் மீது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. ராமர் தனது நினைவிலேயே இருப்பது ஒரு பக்கம் அவளுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அவளை நினைந்து உருகுவதை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஹனுமன் ராமர் தன்னிடம் தந்த ராம நாமம் பொறிக்கப்பட்ட கணையாழியை மிக்க கவனத்துடன் எடுத்து தேவியிடம் அளிக்க தேவி அதனை கண்ணீருடன் பெற்றுக்கொண்டாள். ராமரே தன் அருகில் இருப்பது போல உணர்ந்தாள். ஹனுமன் மேலும் ராமர் சீக்கிரமே வந்து அவளை மீட்பேன் என்று கூறியதையும் சொல்ல சீதை ஹனுமனுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டாள். ராமர் இத்தனை நம்பிக்கை வைத்து ஹனுமனிடம் கணையாழியை கொடுத்து அனுப்பியிருப்பதால் ஹனுமன் சாதாரணமானவர் இல்லை என தான் உணர்வதாக கூறினாள். ராமர் ஏன் இதுவரை தன்னை மீட்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என வினவ ஹனுமன் சீதை இருக்குமிடம் தெரியாததால் தான், தெரிந்திருந்தால் எப்போதோ வந்திருப்பார் என மொழிந்தார். இப்போது தெரிந்துவிட்டபடியால் மிகப்பெரிய வானர சைன்யத்துடனும் கரடிகளுடனும் இலங்கை வந்து அவளை மீட்டுச் செல்வார் என்றார். ஹனுமன் எல்லா மலைகள் மீதும் வானரர்கள் உண்ணும் பிரபஞ்சத்தில் நிரந்தரமாய் இருக்கும் காய்கனிகள் மீதும் ஒரு சபதம் செய்து நிச்சயம் சீதை ராமரை தரிசிப்பார் என மொழிந்தார். ஹனுமனிடம் சீதை விபீஷணனின் பெண் நலா என்பவள் தன்னை சந்திப்பதையும் அவள் மூலம் விபீஷணன் ராவணனிடம் தன்னை ராமரிடம் திருப்பி கொண்டு விடும்படி அறிவுறுத்துவதை தான் அறிந்து இருப்பதையும் கூறினாள். சீதாராம். சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 124 பகுதி 3. ஹனுமனின் விஸ்வரூபம். ஹனுமனுக்கு அதன் பிறகு சீதையை பிரிய மனமே இல்லை. அவளை மேலும் 2 மாதங்கள் அசோகவனத்தில் விட்டு செல்ல இஷ்டமில்லாமல் சீதையிடம் அவள் விரும்பினால் தான் அவளை முதுகில் ஏற்றிக்கொண்டு சமுத்திரத்தை கடந்து ராமரிடம் சேர்க்கவா என வினவினார். அதை கேட்டதும் சீதை வியந்து போனாள். அவர் இவ்வளவு சிறியவராக இருப்பதால் எப்படி தூக்கிச் செல்ல இயலும் என வியப்புடன் கேட்டாள். அதை கேட்ட ஹனுமன் தன் பராக்கிரமம் காட்ட விஸ்வரூபம் எடுத்து நின்றார். சீதை பிரமித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி தூக்கிச் செல்லும் போது தான் கடலில் விழுந்து விட்டால், ராட்சசர்கள் துரத்தி கொண்டு வந்து பிடித்து விட்டால் இருவரது நிலைமையும் அபாயத்துக்கு உள்ளாகிவிடும் என்றாள். மேலும் ராமரே நேரில் வந்து தன்னை மீட்டு செல்வதுதான் ஏற்புடைத்து என்றும், ராமரை தவிர வேறு ஓர் ஆடவன் தன்னை தீண்டுவது தனக்கு சம்மதம் இல்லை என்றும் கூறினாள். ஒரு கற்பரசியாகவும் ஒரு க்ஷத்ரிய ஸ்ரீக்குரிய தர்மப்படியும் சீதை பேசியதை கேட்ட ஹனுமன் அவளை போற்றினார். ராமரிடம் இருந்த அன்பே அவரை அப்படி பேச வைத்தது என்று ஹனுமன் கூறிவிட்டு விடை பெற தயாரானார். சீதாராம்.